ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாங் ஃப்ராகில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இந்த லாங் ஃப்ராகோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல். 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளார இருக்கிற பெண்கள் தாராளமாக இந்த அளவுகள் சரியாக இருக்கும். மெட்டீரியல் நீங்கள் தனியாக எடுத்தும் இது மாதிரி லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம், அல்லது சாரீலையும் நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இது மேல் பாட்டுக்கு பாடி பார்ட்டுக்கு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. லைனிங் கீழ்ப்பக்கத்துக்கு பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இப்போது பாடி பார்ட் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 10 இன்ச்சு 1.5 இன்ச்சு தையலுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பாடியோட ஹைட்டு 14, கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் 6.5 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஷோல்டர் 6.25 இன்ச்சு, நெக் விட்த் பார்த்திங்கன்னா 2.5, ஷோல்டர் 3, தையலுக்காக 3/4 இன்ச்சு. ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9 + 1.5, செஸ்ட் ரவுண்ட் 1 இன்ச் குறைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம நெக் பகுதிக்கு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போ கேன்வாஸில் என்னென்ன அளவுகள் மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம நெக் விட்த் இருக்கு இல்லைங்களா, கழுத்து அகலம், இந்த கழுத்து அகலம் தான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் 2.5. சரிங்களா? அதுக்கப்புறம் முன் கழுத்தின் உயரம் 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே பாருங்கள், இருக்கக்கூடிய லென்த்தை ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்டுட்டோம். சரிங்களா? இது வந்து கீழே டிசைன்ஸ்க்காக தேவைப்படும். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் மட்டும் வச்சுட்டு நம்ம கீழ்ப்பக்கமாக அப்படியே கட் பண்ணிட்டோம். இது மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் நம்ம கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஆல்ரெடி ஹேர்கட் கொடுத்துருக்கோம். ஹேர்கட் கொடுத்த நேரு கரெக்டாக வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். கேன்வாஸினுடைய ஹேர்கட்டும் நம்மளுடைய லைனிங்கோட ஹேர்கட்டும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது போல் பின் போட்டுக்கோங்க. இப்போது கேன்வாஸோட எட்ஜிலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். உள்பகுதியில் தையல் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து நெக் பகுதியை இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து சில கேன்வாஸ் அயன் பண்ணலாம். நீட்டாக அயன் பண்ணிட்டாலும் அப்படியே ஸ்டிஃபாக இருந்துக்கும். சரிங்களா? அது மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இது நம்மளோட சாய்ஸ். அதே போல் அடுத்த கார்னர்லேயும் இதே போல் தையல் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ஃபுல்லாக லைனிங்கோட நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிடும். கரெக்டாக அந்த எட்ஜிலேயே தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸோட எட்ஜிலேயே இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இது போல் பின்னெல்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். இப்போ தையல் போடும் பொழுது பாருங்கள், மெயின் கிளாத்தை வச்சுட்டு போடும் பொழுது இந்த மாதிரி இந்த இடத்துல சரிங்களா லைட்டாக ஒரு கர்வ் எடுத்த மாதிரி நம்ம தையல் போட போகிறோம். லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ட்ரா பண்ண இடத்துலையே நீங்கள் வந்து தையல் போடலாம். கரெக்டாக அந்த சென்டர் நேர் ஒரு மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? சென்டரில் 2 லைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கர்வ் எடுத்து கரெக்டாக வந்து பா மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது மெயின் கிளாத் இது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசைன்ஸ் வந்து சேமாக வரணும் 2 சைடும். அதனால் சென்டர் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ண இடத்த நேர நம்மளோட ஹேர்கட் இருக்கிறதா கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நேர் நம்ம தையல் போட போகிறோம். ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம். இப்போ கேன்வாஸோட அந்த நுனி பகுதியிலேயே தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக வந்து பெண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு வளைவுகள். இப்போ 1 சைடு ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு 1/4 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு தையல் போடுறோம். அதே போல் இந்த இடத்துல டர்ன் பண்ணும்போது லைட்டாக பெண்ட் எடுத்துக்கோங்க. வளைவுகள் நீட்டாக இருக்கணும். 2 சைடும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெக் பகுதி உள்பகுதியை கட் பண்ணுறோம். 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஹேர்கட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கவனமாக கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்லேயே கட் பண்ணுங்கள், தையலில் படாத மாதிரி. நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு தையல் வந்து பிரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருக்குது அப்படின்னா, கட் பண்ணும் பொழுது கட் பண்ணிடுவோமோ அப்படின்னு பயம் இருந்ததுன்னா இன்னொரு தையல் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஹேர்கட் கொடுத்துட்டு டர்ன் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக வந்து லைனிங் எடுத்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 2 சைடும் இதே போல் டர்ன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும், வலது இடது 2 சைடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னரில் நம்ம பைப்பிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பைப்பிங் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து உள்பக்கம் பைப்பிங் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிசுறுகள் தெரியாமல் இது மாதிரி ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா வளைவு பகுதியில் மட்டும் நம்ம ஹேர்கட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஹேர்கட் கொடுக்கணும். ஓகேங்களா, இது மாதிரி கிராஸ் வைஸில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேர்ன் ஆகும். சரிங்களா, இப்போது நம்ம அடிப்பகுதியில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒத்த மிதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன பைப்பிங் அப்படிங்கிறதுனால டபுள் ஃபுட்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து உள்பக்கம் வச்சுட்டு பைப்பிங் மட்டும் த்ரெட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஹேர்கட் கொடுத்த இடம் இந்த இடத்துல அடிப்பகுதியில் இருக்கும். சரிங்களா, ஹேர்கட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேர்ன் ஆகும், சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதே போல் இந்த பெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேர்ன் பண்ணணும். சரிங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபினிஷிங் வந்து கழுத்து பகுதியில் நீட்டாக இருந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்டு நேராக இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி லைட்டாக, சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்படி நேராக இருக்குது. லைட்டாக இப்படி எடுக்கிறோம், இப்படி மடிச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம தையல் போடுறோம். இப்போ இந்த கார்னர் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடச்சிரும். சரிங்களா, அதே போல் மேல் பக்கம் நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா, இதுதான் இதே போல் இந்த சைடில் லைட்டாக வந்து ஒரு நீடில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம விரலில் வந்து மடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு நீடில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம். அதே போல் கீழ்ப்பக்கம் எட்ஜ் வரைக்குமே வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். அடுத்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கைவாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். லாங் ஃப்ராக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைடில் டெப்த் எடுக்கணும். சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நைட்டி மாதிரியே வருது, லாங் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணால் நைட்டி மாதிரி வருதுன்னாங்க. அவங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் என்ன தீர்வு அப்படின்ட்டு. டாட் பிடிக்கணும், கண்டிப்பாக வந்து டாட் பிடிக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹிப் சைடில் கொஞ்சம் கிராஸ் எடுக்கணும். இது ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃப்ராக் வந்து ஃப்ராக் மாதிரி இருக்கும், இல்லைன்னா நைட்டி மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ பைப்பிங் வந்து கீழே இருந்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அந்த இடத்த வந்து டேர்ன் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஹேர்கட் கொடுக்கறதுக்கு எந்த இடம் அப்படின்ட்டு மார்க் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஹேர்கட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோன்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லைன்னா உள்பகுதியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர்கட் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஃப்ராக் வந்து க்ரீன் கலர் ஃப்ராக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மெத்தடு தான். சரிங்களா, பேசிக் வந்து அதே மெத்தடு. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் எதனால் மாறும் அப்படின்னா அந்த டிசைன்ஸை பொறுத்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து மாறும். சரிங்களா, இந்த கார்னரில் கரெக்டாக கொஞ்சம் கவனமாக வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ஹேர்கட் கொடுத்தனால நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டேர்ன் பண்ணுறதுக்கு. ஹேர்கட் கொடுக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
அதே போல் உள்பக்கம் லைனிங் கிளாத்தில் எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஹிப் ரவுண்டு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் கிராஸாக இருக்கிறது. ஹிப்பு கிட்ட பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், சென்டரில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கீழே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸ் எடுக்கும் பொழுது தான் நம்மளோட ஃப்ராக் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஹிப்பு வந்து கிராஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? முன்பக்கம் இறங்கியும் ஹிப் சைடில் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம் டிசைன்ஸ்க்காக. குட்டி குட்டி பால் வந்து ரெடி பண்ணி நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். கேப் வந்து நம்மளோட விருப்பம். 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதிகமாக வச்சோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? அதனால் 1 இன்ச் அப்படிங்கிறது காமனாக சரியாக இருக்கும். இதில் சிங்கிள் பாலும் நீங்கள் வைக்கலாம், அல்லது டபுளாகவும் நீங்கள் வைக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி பால் எடுத்து இந்த ஸ்பாஞ்ச் சரிங்களா உள்பக்கம் வச்சுட்டு அப்படியே இது மாதிரி கவர் பண்ணிடுறோம். இப்போது த்ரெட்டில் இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டுவோம் இல்லைங்களா, அது போல் தான். இது மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதே போல் எவ்வளவு தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 சைடில் மட்டும் எடுத்துக்கோங்க. கேப் வந்து சரியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னா லாங் ஸ்டிச் வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் ஸ்டிச்சில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் 2 பால் வைக்கிறதும் 3 பால் வைக்கிறதும் நம்மளோட விருப்பம். ஒரு இடத்துல வந்து 2 பால், அப்புறம் ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் 2 பால், அது மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. ஈக்குவல் லென்த்தில் வச்சுக்கோங்க. இது மாதிரி 1 சைடு ஃபுல்லாக நம்ம தேவையான அளவுக்கு பால்ஸ் வச்சிட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது டைரெக்டாக நம்ம அட்டாச் பண்ண போகிறது கிடையாது. உள்பகுதியில் கொஞ்சம் லைனிங் கிளாத் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் கார்னரை இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் அகலம் பார்த்திங்க அப்படின்னா 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேல் பக்கம் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சைடில் ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு தையல் போட்டுக்கலாம். எட்ஜிலேயே இது போல் தையல் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ரைட் பீஸை நம்ம அடி சைடில் வச்சுட்டு மேல் பக்கத்தில் நம்ம டிசைன் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம அடிப்பகுதியில் வச்ச பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. இதில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர் நேர் வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். அதே போல் இந்த சைட்லேயும். அதே சமயம் அடி சைடில் இருக்கிற பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ரெண்டையும் சேமாக வச்சுட்டு நம்ம தையல் போட முடியாது இல்லைங்களா. ஆக ஃபஸ்ட்டு இந்த சைடு தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த சைடு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 சைடு நல்லா கவர் ஆயிடுச்சு. அடுத்த சைடு இதே போல் கவர் பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் நம்ம அந்த ஸ்ட்ரைட் பீஸ் வெளியில் தெரியாமல் இருக்கணும், அது மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பாலில் தையல் படக்கூடாது. இது வந்து ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தையல் வந்து வெளியில் தெரியக்கூடிய தையல். ஆக ஸ்மால் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும்.
இப்போது எக்ஸ்ட்ரான பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது லாங் ஃப்ராகில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பைப்பிங் வச்சு நீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். உள்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிசுறுகளும் உங்களுக்கு வந்து தெரியாது. டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் உங்களுக்கு டபுள் தையல் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஏன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வெளியில் வரும் இல்லைங்களா? ஆக டபுள் தையல் போட்டிங்க அப்படின்னா வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கிராஸ் பீஸ் வந்து க்ரீன் கலர் கிளாத் வெளியில் தெரியாமல் இருக்கும். இது நம்மளோட விருப்பம். இதுக்கு முந்தின பதிவுகளில் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ராக் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து வந்து நாட் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்துருப்போம். பெல்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். இந்த பதிவில் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் டிசைன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட் லாங் ஃப்ராகில் ஸ்கர்ட் பார்ட் வந்து எப்படி ஃபினிஷிங் நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.